கிஷ்கிந்தா காண்டத்தின் இறுதியில் இலங்கையை நோக்கி கடலைத் தாண்டச் சென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சுக்ரீவன், ஆப்ஷன் பி அங்கதன், ஆப்ஷன் சி ஜாம்பவான், ஆப்ஷன் டி அனுமான். அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன் தனது சக்தியை நினைவூட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ அங்கதன், ஆப்ஷன் பி சுக்ரீவன், ஆப்ஷன் சி ஜாம்பவான், ஆப்ஷன் டி நீலன். இலங்கையை நோக்கி பாய்ந்த அனுமன் எந்த மலையிலிருந்து குதித்தார்? ஆப்ஷன் ஏ ரிஷ்யமுக மலை, ஆப்ஷன் பி மகேந்திரமலை, ஆப்ஷன் சி சித்திரக்கூட மலை, ஆப்ஷன் டி மலையமலை. அனுமனின் பயணத்தை சோதிக்க கடலில் இருந்து எழுந்த தெய்வீக நாகமாதா யார்? ஆப்ஷன் ஏ சுரசை, ஆப்ஷன் பி சிம்ஹிகை, ஆப்ஷன் சி திரிஜடை, ஆப்ஷன் டி லங்கினி. சுரசையின் சோதனையை அனுமன் எவ்வாறு வென்றான்? ஆப்ஷன் ஏ போரிட்டு வென்றான், ஆப்ஷன் பி மந்திரம் கூறினான், ஆப்ஷன் சி சிறிய உருவம் எடுத்து வாய்க்குள் நுழைந்து வெளியேறினான், ஆப்ஷன் டி ஓடிவிட்டான். அனுமனின் நிழலை பிடித்து தடுக்க முயன்ற அரக்கி யார்? ஆப்ஷன் ஏ லங்கினி, ஆப்ஷன் பி சிம்ஹிகை, ஆப்ஷன் சி திரிஜடை, ஆப்ஷன் டி தாரை. இலங்கையின் வாயிலை காத்த காவல் தெய்வம் யார்? ஆப்ஷன் ஏ மண்டோதரி, ஆப்ஷன் பி சூர்பனகை, ஆப்ஷன் சி லங்கினி, ஆப்ஷன் டி திரிஜடை. இலங்கைக்குள் நுழைய அனுமன் எந்த உருவத்தை எடுத்தான்? ஆப்ஷன் ஏ மாபெரும் உருவம், ஆப்ஷன் பி யானை உருவம், ஆப்ஷன் சி சிறிய வானர உருவம், ஆப்ஷன் டி பறவை உருவம். அனுமன் சீதையை எங்கு கண்டுபிடித்தான்? ஆப்ஷன் ஏ ராவணன் அரண்மனை, ஆப்ஷன் பி நிகும்பிலா வனம், ஆப்ஷன் சி அசோக வனம், ஆப்ஷன் டி புஷ்பக விமானம். அசோகவனத்தில் சீதை எந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தாள்? ஆப்ஷன் ஏ ஆலமரம், ஆப்ஷன் பி சிம்சுபா மரம், ஆப்ஷன் சி வேப்பமரம், ஆப்ஷன் டி மாமரம். சீதையை திருமணம் செய்ய வற்புறுத்தியவன் யார்? ஆப்ஷன் ஏ இந்திராஜித், ஆப்ஷன் பி கும்பகர்ணன், ஆப்ஷன் சி ராவணன், ஆப்ஷன் டி அதிகாயன். சீதைக்கு ஆறுதல் கூறிய நல்ல உள்ளம் கொண்ட அரக்கி யார்? ஆப்ஷன் ஏ சூர்பனகை, ஆப்ஷன் பி திரிஜடை, ஆப்ஷன் சி லங்கினி, ஆப்ஷன் டி சிம்ஹிகை.
சீதையிடம் தன்னை ராமனின் தூதன் என்று நிரூபிக்க அனுமன் எதை காட்டினான்? ஆப்ஷன் ஏ வில், ஆப்ஷன் பி கிரீடம், ஆப்ஷன் சி மோந்திரம், ஆப்ஷன் டி வாள். சீதைக்கு அனுமன் வழங்கிய மோதிரம் யாருடையது? ஆப்ஷன் ஏ சுக்ரீவன், ஆப்ஷன் பி லக்குவன், ஆப்ஷன் சி பரதன், ஆப்ஷன் டி ராமன். அனுமனிடம் சீதை அடையாளமாக எதை கொடுத்தாள்? ஆப்ஷன் ஏ மகுடம், ஆப்ஷன் பி சூடாமணி, ஆப்ஷன் சி வளையல், ஆப்ஷன் டி தாலி. சீதையை உடனே அழைத்துச் செல்ல அனுமன் முன்வந்தபோது சீதை ஏன் மறுத்தாள்? ஆப்ஷன் ஏ இலங்கையை விட்டு செல்ல விரும்பவில்லை, ஆப்ஷன் பி ராமரே வந்து தன்னை மீட்க வேண்டும் என்றாள், ஆப்ஷன் சி அனுமனை நம்பவில்லை, ஆப்ஷன் டி ராவணனை பயந்தாள். சீதையை சந்தித்த பின் அனுமன் என்ன செய்ய முடிவு செய்தான்? ஆப்ஷன் ஏ உடனே திரும்பிச் சென்றான், ஆப்ஷன் பி இலங்கையின் வலிமையை அறிய விரும்பினான், ஆப்ஷன் சி அசோகவனத்தில் மறைந்தான், ஆப்ஷன் டி கடலில் குதித்தான். அசோகவனத்தை அழித்த அனுமனை பிடிக்க முதலில் அனுப்பப்பட்டவன் யார்? ஆப்ஷன் ஏ கும்பகர்ணன், ஆப்ஷன் பி அதிகாயன், ஆப்ஷன் சி அக்ஷகுமாரன், ஆப்ஷன் டி விபீஷ்ணன். அக்ஷகுமாரனுக்கு என்ன ஆனது? ஆப்ஷன் ஏ அனுமனால் கொல்லப்பட்டான், ஆப்ஷன் பி தப்பி ஓடினான், ஆப்ஷன் சி சிறையில் அடைக்கப்பட்டான், ஆப்ஷன் டி மன்னிக்கப்பட்டான். இறுதியில் அனுமனை பிடிக்க எந்த ஆயுதத்தை இந்திரஜித் பயன்படுத்தினான்? ஆப்ஷன் ஏ பாசுபதாஸ்திரம், ஆப்ஷன் பி பிரம்மாஸ்திரம், ஆப்ஷன் சி நாராயணாஸ்திரம், ஆப்ஷன் டி அக்னேயாஸ்திரம். ராவணன் சபையில் அனுமன் என்ன அறிவுரை கூறினான்? ஆப்ஷன் ஏ போரை தொடங்கு என்றான், ஆப்ஷன் பி சீதையை ராமரிடம் ஒப்படைக்குமாறு கூறினான், ஆப்ஷன் சி இலங்கையை விட்டு வெளியேறு என்றான், ஆப்ஷன் டி சுக்ரீவனை தாக்கு என்றான். அனுமனை கொல்லக்கூடாது என்று அறிவுரை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ இந்திரஜித், ஆப்ஷன் பி கும்பகர்ணன், ஆப்ஷன் சி விபீஷணன், ஆப்ஷன் டி அக்ஷகுமாரன். அனுமனின் வாளில் தீ வைக்க ராவணன் உத்தரவிட்ட பிறகு என்ன நடந்தது? ஆப்ஷன் ஏ அனுமன் தப்பிச் சென்றான், ஆப்ஷன் பி அனுமன் இலங்கையின் பல பகுதிகளுக்கு தீ வைத்தான், ஆப்ஷன் சி அனுமன் சிறையில் இருந்தான், ஆப்ஷன் டி மழை பெய்தது. இலங்கையை எரித்த பிறகு அனுமன் மீண்டும் எங்கு திரும்பினான்?
ஆப்ஷன் ஏ அயோத்தி, ஆப்ஷன் பி பஞ்சாவடி, ஆப்ஷன் சி வானர படையினரிடம், ஆப்ஷன் டி மிதிலை. சுந்தரகாண்டத்தின் இறுதியில் அனுமன் ராமரிடம் என்ன வழங்கினான்? ஆப்ஷன் ஏ ராவணனின் கிரீடம், ஆப்ஷன் பி சூடாமணி, ஆப்ஷன் சி வாள், ஆப்ஷன் டி புஷ்பக விமானம்.